ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான பூசணிக்காய் ஹல்வா எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் அரை கிலோ பூசணிக்காவை எடுத்து வாஷ் பண்ணி தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா சொரவி எடுத்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் சொரவியாச்சு. இதில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்கள். இது அப்படியே கூட நீங்கள் போட்டு வேக வைக்கலாம், ஆனால் அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால நான் இப்போ இதை நல்லா புழிஞ்சு தனியாக பூசணிக்காய் தனியாக எடுத்துக்க போகிறேன். ஆனாலும் அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, அதையும் நம்ம யூஸ் தான் பண்ண போகிறோம். அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம பூசணிக்காவை தனியாக பிரித்து எடுத்தாச்சு, தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இந்த தண்ணியிலையும் நமக்கு நிறையாவே சத்துக்கள் இருக்குது, அதனால் நம்ம இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அரை கிலோ பூசணிக்காவில் இப்போ இவ்வளோ ஒரு 1/4 கிலோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த தண்ணியை என்ன பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம ஒயிட் சுகர் சேர்த்தாதனால இதில் நான் அச்சு வெல்லத்தை சேர்க்க போகிறேன் இனிப்புக்காக. அதை இந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். நான் 2 அச்சு வெல்லம் தான் எடுத்திருக்கேன், அதுவே இது போதுமானதாக இருக்கும் இனிப்பு. இதுக்கு பதிலாக நீங்கள் மண்டை வெல்லமோ இல்லை கரும்பு சர்க்கரையோ கூட சேர்த்துக்கலாம். அது 100 கிராம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். தூசு கல் மண் ஏதாவது இருக்க சான்ஸ் இருக்குது, அதனால இதை நல்லா காய்ச்சி ஃபில்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நான் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ அந்த நெய்யில் நம்ம துருவி புழிஞ்சு வச்சுருக்கிற பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் இல்லாமல் சுத்தமாக இதை புழிஞ்சுக்கோங்க. இது நெய்யிலேயே நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை காசி அல்வான்னு கூட சொல்லுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமே செஞ்சிடலாம் இந்த அல்வா. இதில் நம்ம எந்த ஒரு கலர்ஸும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு நெய்யிலேயே. இப்போ இது கூட நம்ம 1 கப்பு பால் சேர்த்துக்கலாம். நான் காய்ச்சின பால் தான் சேர்க்குறேன். காய்ச்சி நல்லா ஆற வச்சுட்டேன். அந்த பால் 1 கப் சேர்க்குறேன். அதுவே இதுக்கு போதுமானதாக இருக்கும். சின்ன கப்பில் தான் நான் 1 கப் பால் சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாலிலேயே இந்த பூசணிக்காய் நல்லா வேகணும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பால்லையே வேகிறதுனால. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 10 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம். இதுக்கு ரொம்பலாம் டைமெல்லாம் ஆகாது. மற்ற அல்வா மாதிரி அந்த பதமெல்லாம் வரணும், பேனில் ஒட்டாமல் வரணுங்கிறதெல்லாம் கிடையாது. இதில் இந்த பால்லையே இது நல்லா வேகட்டும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம பாகு காய்ச்சிருக்கிறோம் இல்லையா, அதை வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இதோட ப்ராசஸ் எல்லாம் ரொம்பவே கம்மி தான். இப்போ இது பால்லையே நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாகு இருக்கு இல்லையா, அதை வடித்து ஊற்றிக்கலாம். ரொம்பலாம் காய வைக்கணுன்ட்டு இல்லை, ஓரளவுக்கு நீங்கள் அதை கொதிக்க வச்சிங்கன்னா போதும். ரொம்ப கெட்டியாகவெல்லாம் விட வேண்டாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க பாகு. இப்போ அந்த பாகு ஃபுல்லாகவே நான் ஊற்றிட்டேன். இனிப்பு இதுவே ரொம்ப கரெக்டாக இருக்குது. இந்த பாகுலேயே இது கொஞ்சம் நல்லா வேகணும். அதுக்குள்ளே நம்ம இதோட பெனிஃபிட்ஸை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூசணிக்காயில் ரொம்பவே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு ஹீட்டை நல்லாவே இது குறைச்சிருது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லைங்க, யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்துக்கும்போது அந்த ப்ராப்ளம் எல்லாம் சீக்கிரமே சரியாயிரும். தீராத உடம்பு வலி, எப்போ பார்த்தாலும் டயர்டாக இருக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா, அதுக்கு பூசணிக்காவை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கோங்க, போதும். கண்டிப்பாக உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி அல்வா தான் செஞ்சு சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் நிறைய ரெசிபி இருக்குது. இதில் மோர் குழம்பு வச்சு சாப்பிட்லாம், இல்லை கூட்டு,
அவியலில் சேர்த்து சாப்பிட்லாம், நிறைய இருக்குது. இப்போ இது நல்லா ட்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூசணிக்காயில் மட்டும் இல்லைங்க, இந்த பூசணிக்காவோட விதையில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். அதையும் நீங்கள் உங்களோட ரெசிபீஸ் எதுலையாச்சும் அடிக்கொருக்கா சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லது, நமக்கும் நல்லது, குழந்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இந்த ரெசிபியில் அதோட விதையும் யூஸ் பண்ணியிருக்கோம். அது எப்படி யூஸ் பண்ணியிருக்கோன்னு நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். இப்போது இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். அப்புறமா நீங்கள் நட்ஸ் எது வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி, பாதாம் எது வேணால் நறுக்கி சேர்த்துக்கலாம். நெய்யில் கூட வறுத்து சேர்த்துக்கலாம். நான் இப்போ நெய்யில் வறுக்கலை, நான் முந்திரி பருப்பை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிருச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சீக்கிரமே நீங்கள் செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு நான் இதில் பூசணிக்காய் விதையை டெக்கரேட் பண்ண போகிறேன். இதை நீங்கள் சாப்பிடும்போது அந்த பூசணிக்காய் விதை நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவல் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Always be happy.